குமார் சுத்தாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் பண்ண கடவுள். பரிசுத்த நல்லாளரே, மனமகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையோடு புதுவிடபடியாய் திருச்சுமை மக்களாய் கொண்டிருக்கிறோம். வழிபாடுகளை பிரசன்னமாக இருந்து ஆற்றல்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த வழிபாடுகளை எங்களோடு இருக்கின்றதை சுவாசத்தை உறுதிப்படுத்தி நாமத்தை மேம்படுத்த ஆண்டு அழுத்தம் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய திருப்பெயரை மாற்றிமைப்படுத்தவும் இந்த வழிபாட்டுக்கு வாசம் நம் அனைவரும் எழுந்தது கிறிஸ்தவை பாமாலையிலே 14வது பாமாலை பாடுவோம். பாமாலை அங்கு அநாதியான கத்தரை தெய்வீக ஆசிரமத்திலே வாயுகளுக்கு மேலாய் பற்றி இருக்கிறேன். 14ஆம் பாமாலை எழுந்து பாடுவோம். அனைத்து ஆற்றலும் பொருந்திய அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தலை காலகாலங்களே திருச்சுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தில் பலிபீட மராமத்து பணிகள் நடைபெறுவதனால் இந்த பலிபீடத்தை தாக்காய்வாக நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த திருமேசையும் பலிபீட பொருட்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் உம்முடைய அபிஷேக தைலம் இந்த பலிபீடத்தில் ஊற்றப்படுவதாக. இதில் இருந்து ஆண்டவர் திருவிருந்தை சாப்பிடுவதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற போதும் இதிலிருந்து நாங்கள் ஏறெடுக்க வந்தாட்டங்களை வழியாகவும் ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதல்கள் கேட்டு இதிலிருந்து நடத்தப்படுகிற வழிபாடுகளை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். உங்களுடைய திருப்பெயரை மாற்றி அடைவதாக, உங்களுடைய திருப்பை எங்களோடு கூட இருப்பதாக. இது தற்காலிக பலிபீடத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே பிரதிஷ்டை செய்து இந்த ஆலயத்தை பயன்பாட்டுக்கு இப்பொழுது அர்ப்பணித்து சொல்கிறோம். ஆண்டவர் நாமே ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென். ஆமென்.
கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளோ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம்
உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரின் போல ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் படைத்தவரை இறைவன் வழிநடத்தி வருகிறார். ஆண்டவரே, உமக்கு எதிராக யாருமே சுவாமி நம்பிக்கையோடு கூட வந்திருக்கிறோம் என்று சொல்லி நினைத்து பாடுவோம். உம்மை போல ஒரு தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிகளை உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து பாடுவோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதிக்கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறார். நாம் அழைக்கப்படுகிறோம். அவரை துதித்து பார்த்து அவரை கருத்து பார்த்து நம்முடைய நேரத்திலே துதிக்கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிற சுவாமி என்று சொல்லி ஆண்டவரை துதித்து சோதனை பாடுவோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையால் நினைக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவரை வலிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி ஆண்டவரை கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவருடைய கிருபை நம்மை பெரியவராகிய ஆண்டவருடைய கிருபை இன்றைக்கு நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் மத்தியில் சுத்தமாக இருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபை நிறைந்த சுவாமி என்று சொல்லி மகிமைப்படுத்தி பார்ப்போம்.
உங்கள் கிருபை, பெரியவனாகியது உங்கள் கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நம்மை இப்பொழுது நமக்கு நீதிமானாய் மாற்றிய நித்தியத்தில் சேர்த்து சுவாமி. நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்கள் கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கினது உங்கள் கிருபை, அன்றைய காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. இன்றைக்கும் கட்டுகளோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம். எல்லா கட்டுகளையும் உடைக்கின்ற ஆண்டவருடைய கிருபை எப்பொழுது நமக்கு சுத்தமாக இருக்கிறதை உணர்ந்தவர்களாய் காயங்களை கட்டுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு கூட வாழ்வோம். கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, அன்றைய காயங்களை கட்டுவது உங்கள் கிருபை சுவாமி. கிருபையாக நினைக்கிறோம் என்று சொல்லி நினைவு பண்ணுவோம். கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்கள் கிருபை, காயங்களை கட்டியது உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபை. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய மகத்துவம், ஆண்டவருடைய வசனம் இப்பொழுது நமக்கு வசனமாக இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமையை மேலும் மீது கூட்டி இருக்கிறது. ஆண்டவர் ஆவியானவராய் நம்மை ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருப்பதை உணர்வோம். பரலோகமே உம்மை துதிக்கிறோம். இந்த ஆலயத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையை நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எல்லாரும் ஒருமித்த உணர்த்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு நேரம், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒரு நேரம், ஆண்டவருடைய கிருபை நம்மை நுழைத்து வழிநடத்துகின்ற ஒரு நேரம். நம்முடைய கட்டுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய இயலாமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு
கவலைகள் கழிப்பாய் மாறுகிறதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே உம்மை ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமே. ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்ளுகின்ற தெய்வமே, எப்பொழுதும் ஒரு விசை உம்முடைய தாசர்களை உம்முடைய உள்ளார்ந்த அன்பினால் பலப்படுத்துவீனாக. உம்முடைய காயம் கட்டுகின்ற கரத்தினால் அரவணைத்துக் கொள்வீனாக. உம்முடைய சுகமாக்கும் தழும்புகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துவதாக. ஆண்டவரே உள்ளார்ந்த மனிதர் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற ஒரு நேரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு புதிதான அனுபவத்தை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தி எங்களை பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. சோர்வுகளை மாற்றுவீராக, களைப்புகளை மாற்றுவீராக, காயங்களை கட்டுவீராக. வார்த்தைகளின் மூலமாய் ஒரு தெய்வீக ஆறுதலை எங்களுக்கு தந்தருளுவீராக. மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. எந்த நிலைமையிலே நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், எந்த சூழ்நிலையிலே நாங்கள் உடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், என்ன உள்ளார்ந்த மனதோடு கூட உடைய பாதத்திலே காத்திருக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சுவாமி. இப்படி காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்து எங்களுடைய உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர் இப்பொழுதும் எங்களுக்கு தேவையான ஆற்றலை, தேவையான வல்லமையை, தேவையான மகிமையை, தேவையான உங்களுடைய பிரசன்னத்தை இப்பொழுது இந்த ஆராதனை நேரத்திலே எங்களுக்கு தந்து எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தலைகளில் உங்களுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களை தொடுவதற்காக, நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக, உடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த மனத்தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆண்டவரும் கிறிஸ்துவுக்குள்ள பார்த்து இறைமக்களே, ஆண்டவரும் நகரத்திலுமாகிய இயேசு கிறிஸ்துவின் எளிய திருப்பெயரிலே அனைவரையும் இந்த நாளை மாலை நேரத்தில் வாழ்த்துவேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்து அவருடைய திருமைந்ததான இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகின்ற கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. தபசு காலத்திற்கு அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். அதற்கு முந்தின இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தபசு என்பது ஒப்புரவாக்குவின் காலம் என்ற சிந்தனையை நாம் புதுப்பித்துக் கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வியலாக அடையப்படுகின்றோம். இந்த தபசு காலத்திற்கு முந்தின இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஒப்புரவாக்குதலின் சிந்தனையானது நம்முடைய இளையவர்களில் நிறுத்தப்படுகின்ற பட்சத்தில் தொடர்ந்து நாம் சந்திக்கிற தபசு காலத்தின் சிந்தனைகள் நம்மை முழுமையான ஒப்புரவாக்குதலின் ஆற்றலோடு கூட நம்மை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த ஒப்புரவாக்குதலின் தாற்பயம் என்னவென்று சொன்னால், பிரிந்த இரண்டு சூழல்கள் ஒன்றுபடுவதுதான். மனித சக்தியாக இருக்கலாம், மனித மனங்களாக இருக்கலாம், அல்லது பிரிந்திருக்கின்ற சூழல் எதுவாக இருந்தாலும் அது ஒன்றுபடுகின்ற போது அது ஒப்புரவாக்குதலின் நிலைப்பாட்டுக்குள்ளாக கடந்து வருகிறது. கடந்த மாதங்களிலே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் சூழலை குறித்து நாம் அதிகமாய் அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் நாட்கள் கூட கிறிஸ்து பிறந்த பிள்ளைகளை அனுசரிக்கப்பட முடியாத ஒரு சூழலே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் சூழல் அமைந்திருந்ததை நாம் ஊடகங்களின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த போர் சூழலின் போது அநேக திருச்சபைகளிலே சமாதானத்திற்காக, ஒப்புரவாக்குதலுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது நாம் செவித்திருக்கின்றோம். அப்படி ஒரு ஆலயத்திலே இந்த போர் சூழல் மாற வேண்டும் என்று சொல்லி, சமாதானத்தின் சூழலை நிலவ வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் ஜெபம் உபவாசமும் ஏறெடுக்கப்பட்டதா. அப்படி ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு அந்த ஜெபம் முடிந்த பிற்பாடு தேநீர் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. பேசிக் கொண்டிருந்தார்கள், விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவரிடத்தில் கேட்டாரா, என்னுடைய தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு, நான் சந்திச்சேன், பார்த்தேன், நீங்க பார்த்தீங்களா, பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்டார். கேட்ட உடனேயே வேகமாக யார் மட்டும்னாலும் பேச, தம்பியை பற்றி மட்டும் பேச,
செத்தாலும் அவன் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் செத்தாலும் அவன் குழந்தை பார்க்கறதுக்கு வரக்கூடாது. யாரை பத்தினாலும் பேச தம்பியை பத்தி மாற்றம் பேசாத சொல்லி என்ன பண்ணி முடிச்சிருக்காங்க. 2 தேசங்கள் ஒன்று சேரணும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் நடக்கிற உரையாடல் சொந்த சகோதரனிடத்துல அன்பு கூற முடியும். இது நடைமுறை சார்ந்த நான் படிக்க கேட்ட 1வது திருமுறை ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல சொந்த சகோதரன் மீது பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கொலை செய்வதை தவிர்த்து அவனை ஒரு படுகொலையிலே இறக்கிவிட்டு சென்ற கூட்டம் தான் யோசேப்புடைய சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் தன்னுடைய சொந்த சகோதரனை பகைத்தவர்கள். சொந்த சகோதரனோடு கூட அவர்களுக்கு நல்ல பொருத்த முடியவில்லை. பொறாமை எண்ணம். நீங்க 45ஆம் அதிகாரத்திற்கு முன் உள்ள ஒரு 7-8 அதிகாரங்களை நீங்க படித்து பாருங்க. அந்த வரலாற்றை புரிந்து கொள்ள முடியும். கிட்டத்தட்ட 37ஆம் அதிகாரத்தில் பகைமை, பொறாமை. இந்த பொறாமை உணர்வு அங்கே உறவு சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது. உறவு சீர்கேடு நிறைந்த ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற இறை மக்களாக நாம் இப்படிப்பட்ட உறவு சீர்கேடான சூழ்நிலையிலே நம்மை வீழ்த்தி விடாதபடி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு அண்ணன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தொடக்க குடும்பத்தின் சகோதரர்கள் காயினும் ஆபேலும். ஒருத்தர் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றிக் கொண்டார். உடனே அவன் நோக்கத்துக்கு என்ன வந்துச்சு? ஆதியாகமம் 4:8 நீங்கள் படித்து பார்க்க சொன்னால் கொலை செய்வதற்குரிய துணிவு ஏற்பட்டுவிட்டது. சொந்த சகோதரர்கள் ஆண்டவர் கேட்கிறாரு, எங்கப்பா நான் அவன் காவலாளியா? அவனை நான் எப்பயுமே பார்த்துட்டு இருக்கணுமா? ரத்தம் கூப்பிடுது. ஆண்டவர் கேட்கிறாரு, சொந்த சகோதரனை கொலை செய்கின்ற எண்ணம். ஒருவேளை அந்த உறவு சீர்கேடானது தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, தன்னுடைய சகோதரனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்ற நிலைப்பாட்டில் ஏற்பட்ட உறவு சீர்கேடு, கொலை செய்கின்ற மனநிலை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 2 சகோதரர்களுக்கு அவனை கெட்டகுமாரனே சொல்லி நம்ம பழகிட்டோம். அந்த இளையகுமார் ஆனா உண்மையிலே கெட்டு போனவன் யாரு? மூத்தவன் தான். அவன் தான் திரும்பி வந்துட்டு என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உறவு சீர்கேட்டை ஏற்படுத்துகிறான். தகப்பனை படித்து பேசுறான். இப்ப நான் எப்பயுமே உன்னோட இருக்கிறேன், ஆனா அவன் நம்மளுக்கு தூரமா போயிருந்தான், திரும்பி வந்திருக்கிறான், அவனை ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லி. அவன் இன்றைக்கு சகோதரர்களிடையே உறவு சீர்கேடான சூழ்நிலை, பகைமை உணர்வு வளர்ந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் மறக்க முடியாது, மறக்க முடியாது. இந்த உறவு சீர்கேடு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 45 14-15 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தம்பி ஆகிய பென்யமீன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீன் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். யார் இந்த சகோதரர்கள்? இவனை கொலை செய்யணும் திட்டமிட்டவங்க, இவனை படுகொலைகளை தூக்கி போட்டு வந்தவங்க, இவன் செத்து போயிட்டா திட்டம் பண்ணவங்க. அந்த சகோதரர்களை யோசேப்பு நீண்ட காலத்திற்கு பாடி சந்திக்கிற போது ஒப்புரவாகிறார். ஒப்புரவாகுதலின் ஆவி அங்கே முழுமை பெறுகின்றது. குடும்பத்தில் முதல்ல இந்த ஒப்புரவாகுதலின் சூழ்நிலை நிலவ வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்குள்ளே இந்த ஒப்புரவாகுதலின் ஆற்றல் வெளிப்பட வேண்டும். இங்கே நம்முடைய குடும்பங்களிலே உறவு சீர்கேடுகள் இருக்கின்றதோ அதை சரி செய்வதற்குரிய காலம்தான் இந்த தபசு காலம். 2 நாள் இருக்குது.
2 நாளைக்குள்ள லிஸ்ட் போடுங்க. நம்முடைய குடும்பத்துக்குள்ள யாருக்கெல்லாம் சண்டை போடுறோம் அதுக்கு அடுத்து 40 நாட்கள் இருக்குது. நினைவேக்கு சொல்லப்பட்ட மாதிரி இன்னும் 40 நாட்கள் என்று சொல்லப்பட்ட மாதிரி 40 நாட்கள் இருக்குது. அந்த உறவை சரி பண்ணுவதற்கு முயற்சி செய்ய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வரும்போது அந்த ஒப்புரவாகுதலை ஆற்றலோடு கூட வழிபடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்தாங்க, எங்கே என்னுடைய சகோதரத்துக்கு, எங்கே என்னுடைய உறவுகளிடத்தில் சீர்கேடை நான் வைத்திருக்கின்றேன். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? காணிக்கையை செலுத்த வருவாய் என்று சொன்னால் சகோதரத்தை குறைத்து கேட்டால் காணிக்கையை அங்கே வைத்துவிட்டு நீ முன்பும் சகோதரத்தில் ஒப்புரவாகிவிட்டு பின்பு வரும் காணிக்கையை நான் ஆண்டவரிடத்திலே அறிவுறுத்துகின்ற காரியம். சகோதர உறவிலே இருக்கின்ற சீர்கேடுகளை சரி செய்கின்ற காலம் இந்த இலந்து காலத்தின் நாட்கள். சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். 96வது கீர்த்தனை பாடுகின்ற போதெல்லாம் நம்முடைய நினைவுகளிலே அந்த உறவு சீர்கேடு சரி செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை நினைவிருக்கிறதெல்லாம் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா. சகோதரனே நம்மை பகைத்தது உண்மை, சகோதரனே அவனை வெறுத்தது உண்மை, சகோதரனே அவனோடு கூட வாழாமல் இருந்தது உண்மை. இப்பொழுது பந்திக்கு அழைக்கின்ற போது சகோதரனே என்று சொல்லி அழைத்த பந்தியிலே சேர்க்கின்ற ஒரு மாபெரும் தாற்பயத்தின் சூழ்நிலை. எழுத்து காலத்திற்கு முன்பதாக சற்று நம்முடைய உறவு சீர்கேடுகளை சரி செய்வதற்குரிய முயற்சியிலே நாம் தபசு காலம் உத்தரவாதத்தின் காலம் முதலாவது நம்முடைய குடும்ப உறவுகளிலே இருக்கின்ற சீர்கேட்டை சரி செய்கிற ஒரு நாள். உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், 2 நாட்கள் எடுக்க, அதுக்கு பிறகு 40 நாட்களில் முயற்சி எடுக்க ஆண்டவர் இந்த ஒப்புரவாகுதலின் ஆவியை உங்களுக்கு தந்தருவார். யாருக்கெல்லாம் உங்க குடும்பத்தில் பேசாம இருக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் உங்க சகோதர முகத்தை திருப்பி பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, எந்த சகோதரிடத்திலே சகோதரியிடத்திலே உங்களுடைய அன்பு மாய்மாலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதோ இன்றைக்கு முடிவெடுக்க சரி செய்வது. இந்த ஒப்புரவாகுதலின் காலத்திலே உறவுகளை சரி செய்கிற காலத்திலே சரிப்படுத்திக் கொள்வதற்குரிய முயற்சிகளிலே நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய குடும்ப உறவுகளிலே இந்த ஒப்புரவாகுதலின் ஆவியின் மூலமாக நம்மை ஆற்றல் படுத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நாம் படித்து கேட்ட 2வது திருமறை பகுதி எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே அடங்கி இருக்கிறதை நாம் படித்து கேட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பிரபலங்கள் அந்த பகுதியை ஆழமாக எபேசியர் திருமுகத்தை முழுவதுமாக படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். இந்த எபேசியர் திருமுகமானது புற இன மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் என்று சொல்லி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பிற இன மக்களுக்காக அன்றைக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்களாக ஒரு சூழ்நிலை, யூத கிறிஸ்தவர்கள் வளர்ந்து விட்ட சூழ்நிலை. ஆனால் அதே நேரத்தில் யூதர் அல்லாதவர்களும் கிறிஸ்துவனுடைய பண்பை கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை ஏற்றுக்கொண்டு யூதர் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்களாக தங்களை அர்ப்பணித்திருந்த சூழ்நிலை. ஆக இந்த திருச்சுவை நாட்டிலே யூத கிறிஸ்தவர்கள் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் என்கின்ற 2 குழு உணர்வுகள் அங்கே நிலவியது. அதிகமாக எபேசியர் திருச்சபைக்கு இந்த கடிதத்தை பவுல் எழுத வேண்டிய சூழ்நிலையே இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் புற இன கிறிஸ்தவர்களுக்கும் இடையே நிலவின வேறுபாட்டு உணர்வை அல்லது குழப்ப மனப்பான்மையை சரி செய்வதற்காக இந்த எபேசிய மடலானது எழுதப்பட்டது. ஆக அங்கே காணப்பட்ட குழு உணர்வுகள், அங்கே காணப்பட்ட ஒரு தன்னிலை உணர்வு சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும்படியாக பவுல் முயற்சி செய்கிறார். யூதர் அல்லாதவர்கள் ஒரு புரிந்து கொள்ளுதல், யூத கிறிஸ்தவர்கள் இன்னொரு புரிந்து கொள்ளுதல். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு செய்தியானது இஸ்ரேல் மாமன்றத்திலே விருது சேர்ந்ததை பற்றி முழுமை செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே இஸ்ரேல் மாமன்றத்தில்
அந்த உணர்விலிருந்து வெளியே வர வேண்டும். அந்த சூழ்நிலையிலிருந்து தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த எல்லை கடந்த ஒருவனப்பாடு வேண்டும். இந்த குழு உணர்வு என்பது ஒரு எல்லையோடு கூட அமைந்து விடுகிறது. ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாக அமைந்து விடுகிறது. அந்த எல்லையை தாண்டி சிந்திக்க முடியல, எல்லையை தாண்டி யோசிக்க முடியல, எல்லையை தாண்டி செயல்பட முடியல. ஆக இந்த குழு உணர்வு என்பது கண்டிப்பாக களைத்தறியப்பட வேண்டும் என்பது பவுலப்போஸ்தலனுடைய அங்கே அவர் அழுத்தமாக சொன்ன ஒரு காரியமாக அமைந்திருக்கிறது. அதனால்தான் அங்கே சொல்லுகின்றார் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான காரணராக யாரு? இயேசு கிறிஸ்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக்கிய நடுச்சுவரை தகர்த்து. அந்த சுவர் என்கின்ற வார்த்தை தனிமைப்படுதல் என்கின்ற பொருளை குறிக்கிறது, அல்லது தனிமைப்படுத்தப்படுதல். இந்த சுவர், அப்ப அந்த சுவருக்குள்ள தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு, அந்த குழு உணர்வுக்குள்ள இருக்கின்ற போது அந்த தனிமைப்படுத்தப்பட்ட இடம் தான் அந்த லோன்லி ஃபீல். அந்த தனிமைப்படுத்தப்பட்ட இடம் பல நேரத்தில் விபரீதங்களை உருவாக்குகிறது. நீங்க இந்த லோன்லியா இருக்கிறவங்களோட மனநிலைமையை, உலகிய நிலைமையை பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். அது விபரீதங்களை ஏற்படுத்தும். அப்படிதான் அந்த பகையாக பிரிவினையாக என்ற நடுச்சுவரை தகர்க்க வேண்டும் என்பது பவுலுடைய வாதம். அந்த சுவர் தகர்க்கப்பட வேண்டும், புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட வேண்டும். இது பவுல் முன்வைக்கின்ற காரியம். அவருடைய அந்த தனிமைப்படுத்தப்பட்ட உணர்விலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு பவுல் மேற்கொண்ட முயற்சி தான் பிரிவினை சக்தியை பிளவு உண்டாக்கும் ஆற்றலை அங்கே களைந்தெறிவதற்குரிய முயற்சி தான் இங்கே பவுல் மேற்கொள்கிறார். அதற்காக அவர் பயன்படுத்துகிற ஆயுதம் வகையை சிலுவையினால் கொண்டு இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்த சிலுவை தான் இந்த இரண்டு குழுவினரையும் இரு திறத்தாரையும் ஒன்றாக உருவாக்குகிறது. இது பகை சிலுவையினால் கொல்லப்படுகின்ற ஒரு அனுபவம், அல்லது குழு உணர்வு சிலுவையினால் கொல்லப்படுகின்ற அனுபவம், அல்லது தனிமைப்படுத்துகின்ற உணர்வு, அந்த சுவருக்குள், அந்த குறுகிய வட்டத்திற்குள் இருக்கின்ற உணர்வு சிலுவையினால் கொல்லப்பட வேண்டும். இது பவுலுடைய முன்வைக்கின்ற வாசம். பவுலுடைய கடிதங்களில் பல நேரத்தில் அது வெளிப்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படித்து பார்க்கிறீர்கள் தெரியும். கிறிஸ்துவுக்குள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், அடிமை என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் ஒரே சூழ்நிலையில பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அங்கே உருவாக்குகின்றார். பல நேரத்தில் நம்முடைய ஆலயத்தை நான் பார்க்கும்போது ஒரு பெருமிதம் கொள்வேன். குடும்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தோம்னா குடும்பமாக உட்காருன்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆலயத்தில் எல்லா ஞாயிற்றுமே குடும்ப ஞாயிறாக ஆண்களும் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, பெண்களும் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. எல்லாரும் குடும்பமாக அமர்ந்து இருக்கின்ற ஒரு நல்ல நிலைப்பாடு நிலவாசல் ஆலயத்தில் வாழ்த்துகின்றேன். குழு உணர்வுகள் தகர்க்கப்பட வேண்டும், பிரிவினை ஆகிய சுவர் உடைக்கப்பட வேண்டும். அது நம்முடைய ஆலயத்திலே, அது நம்முடைய திருச்சபை வாழ்வியலிலே அந்த ஒப்புரவாக்குதலின் ஆவியின் மூலமாக முழுமைப்பட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இந்த லெந்து காலத்தை சந்திப்பதற்கு முன்பதாக பவுல் நினைவுபடுத்தினதை இன்றைக்கு நான் அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எல்லைகளை கடந்த ஒருவனப்பாட்டிற்குள்ளாய் நாம் கடந்து வருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலம் நாட்களிலே அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நாம் செயல்படுகின்ற போது அந்த சிலுவையின் ஆற்றல் நம்மை முழுமைப்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. சிலுவையின் மகிமையை தியானிக்க போகின்ற நாம் அதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலே அப்படிப்பட்ட உணர்வோடு கூட குடும்பத்திலே மாத்திரம் ஒப்புரவாக்குதல் இல்லை, திருச்சபை வாழ்விலும் ஒப்புரவாக்குதல் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
யோசேப்புடைய குடும்பத்திலே அந்த ஒப்புரவாக்குதல் நிறைவேறி திருச்சபை வாழ்விலே இந்த ஒப்புரவாக்குதல் முழுமை பெற வேண்டும். திருச்சபை வாழ்விலே, சமுதாய வாழ்விலே இந்த ஒப்புரவாக்குதலின் ஆழம் முழுமை பெற வேண்டும் என்பது ஆண்டவர் இடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு நாள். நாம் படிக்க கேட்ட பிள்ளைகளோடு சேர்ந்து சொன்ன 75ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு மறுபடியுமாக நினைவுபடுத்துகிறேன். 75ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆரம் பண்ணும். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். இந்த சங்கீதத்துடைய முதல் வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினே. ஒரு சிறையிருப்பை திருப்புகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அந்த சிறையிருப்பின் திருப்புதலிலே ஒரு ஒப்புரவாக்குதலின் ஆற்றல் வெளிப்படுகின்றதை இந்த சங்கீதக்காரன் புரிந்து கொண்டவனாய் அங்கே இந்த சங்கீதத்தை பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே குடும்பத்திலே ஏற்படுகின்ற ஒப்புரவாக்குதல், திருச்சபையிலே ஏற்படுகின்ற ஒப்புரவாக்குதல் இந்த சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கின்றார். இறைவனோடு உள்ள ஒப்புரவாக்குதலின் அனுபவம், கடவுளோடு கூட உள்ள ஒப்புரவாக்குதலின் அனுபவம். இன்னைக்கு கடவுளை விட்டு தூரமாய் போய்விட்டோம், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டோம். கடந்த வாரத்தில் நான் படைப்பு வீழ்ச்சியை குறித்து சொன்னபோது அதை நினைவுபடுத்தினேன். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் இந்த கேள்வி ஆண்டவர் எழுப்ப வேண்டியிருந்தது? ஒவ்வொரு நாளும் தன்னை எதிர்கொண்டு அழைத்த ஆதாம் இன்றைக்கு காணவில்லையே. செய்த பாவத்தின் மூலமாய் கடவுளை விட்டு தூரமாய் ஓடி ஒளிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, பாவத்தின் அகோரத்தினால் கடவுளை விட்டு தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே ஆண்டவர் கேள்வி இருக்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. கடவுளோடு கூட ஒப்புரவாக்குகின்ற அனுபவம் இன்றைக்கு நமக்கு வேண்டும் என்பதை இந்த பகுதியில் நமக்கு நினைவுபடுது. ஆண்டவர் சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார், திருப்புகின்ற ஆண்டவர். மறுபடியும் அந்த புதிய உறவுக்குள்ளாய் நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர், இழந்து போன உறவை நமக்கு புதுப்பித்துக் கொடுக்கின்ற ஆண்டவர். அதுதான் சிறையிருப்பின் திருப்புதல். மீண்டும் புதிய வாழ்வு, மீண்டும் வசந்த காலம், மீண்டும் அந்த மறுமலர்ச்சி. என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டனோ, அன்றைக்கு நான் அடைந்த அந்த ஆனந்த அனுபவம் பாவம் செய்வதனால் இழந்து போய்விட்டது. பாவத்தின் அகோரத்தினால் என்னை விட்டு அந்த மகிழ்ச்சி கடந்து போய்விட்டது. நான் மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட நான் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரோடு கூட நான் ஒப்புரவாகவில்லை என்று சொன்னால் அந்த பாவத்தின் அகோரம் என்னை ஒவ்வொரு நாளும் வாதித்து நான் அதிலேயே அகோரமாய் மாற்றிவிட முடியுமே. ஆகவேதான் ஆண்டவர் சிலுவையிலே அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக தன்னை அர்ப்பணிக்கின்ற போது இப்படிப்பட்ட ஒப்புரவாக்குதலின் ஆற்றலை சிலரிடத்தை கொடுத்துவிட்டு தன்னை அர்ப்பணித்ததை நாம் படிக்கின்றோம். அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாவத்தை செஞ்சு தூரமா போயிட்டோம், அதனால என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருக்கிறோ, இன்றைக்கு எங்கள் மேல் கோபமாக இருக்கிறோம், உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுகிறோம், உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கபடி எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கேள்விக்கு மேல கேள்வி. ஏன் இந்த ஒப்புரவாக்குதலுக்கு, இறைவனோடு ஒப்புரவாக்குதலுக்கு எடுக்கின்ற முயற்சிகள்? கடைசியில் அந்த பகுதி சொல்லி முடிக்கிறேன். கடைசியில கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்கள் ஒப்புரவாக்குதலே, ஆண்டவரோடு ஒப்புரவாக்குதலே நீங்க உண்மையா இருக்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகும் என்று சொல்லி உங்களை முழுமையாக அர்ப்பணிக்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசமும் தன் பலனை கொடுக்கும். நன்மையை சுதந்திரித்துக் கொள்கிறது. பழைய பாட்டு வரலாற்றில் பாவம் செய்வது என்பது உடன்படிக்கையை மீறுகின்ற ஒரு அனுபவம். அதாவது குறியை தவற விடுதல். துப்பாக்கி நின்று வட்டமா கொடுப்பாங்க, அதுக்குள்ள எந்த வட்டத்துக்குள்ள நம்ம சொல்லப்படுற குறி, அந்த பாவம் என்பது அந்த குறியை தவற விடுகின்ற அனுபவம். ஓட்டப்பந்தயத்தில் ட்ராக் போட்டுப்பாங்க, அந்த ட்ராக்ல தான் ஓடணும்.
இந்த பாவம் என்பது ட்ராக் மாறுகின்ற அனுபவம். ட்ராக்கை கரெக்டா போகக்கூடாது, அந்த குறிய கரெக்டா எய்ம் பண்ணக்கூடாது, அதுதான் பாவம். ஆக இதுல பழைய பாடு என்ன சொல்றது அப்படின்னா, தெரியாம செய்கிற பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கு பரிகாரம் உண்டு. பலி செலுத்திடலாம். லேவியராக புத்தகத்துல நமக்கு பலிகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பலி செலுத்திடலாம். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சுதந்திர மாசையான பலியெல்லாம் செலுத்தி தெரியாம செய்யற பாவத்துக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனா தெரிஞ்சு செய்யற பாவம் இருக்கு இல்லையா, அகந்தையினால் செய்யற பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொலை தண்டனை, தூக்கு தண்டனை தான். புத்தகம் 15 சொல்லப்பட்டிருக்கு. தெரிஞ்சு அகந்தையினால் செய்கிற பாவத்திற்கு தூக்கு தண்டனை தான். இப்படி நம்ம தெரிஞ்சு செய்த பாவத்திற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த தூக்கு தண்டனையை அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே ஆண்டவர் நம்மேல் வைத்த சுதாரத்தை இழந்த பண்ணி இருக்கிறார். நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த அக்கிரமத்திற்காக, எது தெரியாம செய்த பாவம் இல்லை, தெரிஞ்சே செய்தோம். இது தப்புன்னு தெரியும். ஆலயத்துல ஆராதனையில பிரசங்கம் பண்ணும்போது மொபைல் நோட்டக்கூடாதுன்னு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த தப்பை நம்ம பண்றோமா இல்லையா? பிரசங்கம் போர் அடிச்சதுன்னா உடனே மொபைல் தான். தெரிஞ்சே செய்த தப்புக்கு தான் கொலை தண்டனை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து மனுக்குலம் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில் மரிப்பதற்காக ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்து இவ்வளவாய் அனுப்புகிறார். அவருடைய அன்பு ஏன் நாம் இறைவனோடு ஒப்புரவாகுவதிலே நாம் தயக்கம் காட்டுகின்றோம்? ஏன் ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதிலே தயக்கம் காட்டுகின்றோம்? ஏன் இறைவனோடு கூட ஒப்புரவாகுகின்ற இடத்திலே நமக்கு சீர்கேடு இருக்கிறது? சற்று நாம் நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஒப்புரவாகுதல், இறைவனோடு கூட உள்ள ஒப்புரவாகுதல் மிக மிக முக்கியமானது, மிக மிக முதன்மையான ஒரு காரியம். கடவுள் மனிதனோடு ஒப்புரவாக விரும்புகின்றார். ஆனால் மனிதன் கடவுளோடு ஒப்புரவாகுவதிலே தயக்கம் காட்டுகின்றார். ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம், பல நேரத்தில் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதினாலே நாம் இறைவனோடு ஒப்புரவாகுவதிலே தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி பாடம் யோவான் 2ஆம் அதிகாரம் கானாவூர் திருமணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. பொருள் இந்த ஒப்புரவாகுதலுக்கும் கானாவூர் திருமணத்திற்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லி அங்கே ஆழ்ந்து படிக்கும்போது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அந்த முயற்சியில் ஈடுபட்டது மரியாள். ஆனால் 8ஆம் வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது H2Oவா இருந்துச்சு. அந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிற்பாடு ஹீட் அந்த H2O வந்து என்னவாகுது? C2H5OH. அதான் அந்த வேதியியல் மாற்றம். அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே அந்த வேதியியல் மாற்றம் அரங்கேறுது இல்லையா? இதுதாங்க இந்த இறைவனோடு ஒப்புரவாகுதுல நமக்கு வேணும். இந்த லெந்து காலத்தில் இந்த வேதியியல் மாற்றம், இந்த மாற்றத்தின் சூழ்நிலை நமக்குள் செயல்பட வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். நம்ம தியானங்கள் அமைக்கிறோம், அதிகமாக பலிபீடத்தில் முழங்கால் படியிட்டு திருப்பந்தியில் பங்கு பெறுவதற்குரிய வாய்ப்புகளை இந்த காலத்தில் ஏற்படுத்துகிறோம். அநேக ஜெபங்கள் நடத்துகிறோம். பெண்கள் தினமும் கூடி ஜெபிக்கிறீங்க. ஒருவேளை மற்ற காலங்களுக்கும் இந்த லெந்து காலங்களுக்கும் ஜெப உறவிலே அல்லது தியான உறவிலே அதிகமாக நாம் நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றோம். கண்டிப்பாக அந்த வேதியியல் மாற்றம் நடைபெற வேண்டும். கண்டிப்பாக அந்த வார்த்தை வெளிப்படுகின்ற போது அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே அரங்கேற வேண்டும். அப்பொழுது இறைவனோடு குழு உள்ள ஒப்புரவின் சூழ்நிலையிலே நாம் முழுமை அடைய முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த வேதிவினை மாற்றத்திற்கு நாம் அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இறைவனோடு உள்ள ஒப்புரவின் சூழ்நிலை நம்மிடத்திலே முழுமை பெறும்.
குடும்ப உறவுகளிலே உள்ள ஒப்புரவின் சூழ்நிலை, திருச்சபை உறவுகளிலே இருக்கின்ற ஒப்புரவின் சூழ்நிலை, இறைவனோடு உள்ள ஒப்புரவின் சூழ்நிலை முழுமை அடைகின்ற பட்சத்திலே நாம் சந்திக்கின்ற லெந்து காலம் உயிர்ப்பின் ஆற்றலை நமக்கு தரும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைக்கு பல நிலைமையிலே எங்களுடைய சகோதர உறவுகளிலே ஒப்புரவாக முடியாமல் எங்களுடைய மனம் பேதலித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, பல நேரத்திலே திருச்சபையிலே குழு உணர்வுகளின் மூலமாய் ஒப்புரவாகுவதிலே எங்களிடத்திலே முரண்பாடுகள் காணப்படுகிறது. இறைவனோடு உள்ள உறவிலே அதை சரி செய்ய முடியாமல் சீர்கெட்டு போய் இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கின்ற லெந்து காலம் ஒரு முழுமையான உறவை புதுப்பிக்கின்ற காலமாக இருக்கட்டும். எங்களுடைய குடும்ப உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும், எங்களுடைய திருச்சபை உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும், இறைவனோடு உள்ள உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். அந்த புதுப்பித்தலின் மகிமையிலே உயிர்ப்பு திருநாளை ஆசரிக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருவீர் நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.